ஓம் சாந்தி 4/9/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது இந்த உலகத்தின் நிலை ஹோப்லெஸ் ஆக, அதாவது நம்பிக்கையற்றதாக இருக்கிறது. அனைவரும் இறந்து போவார்கள். ஆகையால் இதன் மீதுள்ள பற்றுதலை நீக்கிவிடுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். கேள்வி: சேவையில் ஆர்வம் பொங்காததற்கான காரணம் என்ன? பதில்: அதில் முதல் பாயிண்ட், ஒருவேளை லட்சணம் சரியாக இல்லை என்றால், தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் சேவையில் ஆர்வம் ஏற்படாது. ஏதாவது தவறான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், நீங்கள் இறந்துவிட்டால் உங்களுக்காக உலகம் இல்லை என்ற தந்தையின் இந்த முதல் கட்டளையை அமல்படுத்துவதில்லை. புத்தி தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களிடம் மாட்டிக்கொண்டிருந்தால் சேவை செய்ய முடியாது. இந்த முரளிலே பாபா பக்தர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அமர்நாத்கெல்லாம் போகிறாங்க கூட்டமாக, அப்போ அந்த பாதையெல்லாம் எவ்வளோ செங்குத்தாக இருக்கும், எவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லை. உள்ளுக்குள்ளே குஷி இருக்கணும். அதே நேரத்தில் ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் கூட குஷியாக இருக்கணும். ஒருபோது அழக்கூடாது. நான் இப்போது பாபாவினுடையவனாக ஆகியிருக்கிறேன் என்பதை மறக்கக்கூடாது. ஆனால் மாயை அடிக்கடி மறக்க வச்சிடுறது. அப்போ இவங்களுக்கு முழு நிச்சயம் இல்லை, போதை ஏறலை அப்படின்னு பாபா புரிஞ்சுப்பார். குழந்தைகள் பகவான் வந்து விட்டார் அப்படின்னு டைரெக்டாக சொல்லக்கூடாது அப்படின்றார். ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க, கேலி பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப யுக்தியாக தான் புரிய வைக்கணும். 2 தந்தைகளை பற்றி முதல்ல சொல்லுங்க. ஒருவர் எல்லைக்கு உட்பட்ட தந்தை, இன்னொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அப்படின்னா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. அப்போ அவருக்கு ஒரு பெயர் இருக்கும் தானே, அவருடைய பெயர் சிவன். அப்போ தந்தை அப்படின்னா ஆஸ்தி கொடுத்திருப்பார். எல்லையற்ற தந்தை அப்படின்னா எல்லையற்ற ஆஸ்தி கொடுத்திருப்பார். அப்போ அவர் இங்கே வந்து கொடுத்துருக்கிறார். அதனால்தான் சிவ ஜெயந்தி நீங்கள் கொண்டாடிட்டுருக்கீங்க. அப்படின்னா அவர் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். அப்போ இந்த நரகம் தானாகவே அழியணும் தானே அப்படின்னு வந்து யுக்தியாக புரிய வைங்க. இந்த 3வது உலகப் போர், மகாபாரத போர் தான் அதற்கான அடையாளம், அதாவது நரகம் அழியிறதுக்கான அடையாளம் அப்படின்றது புரிய வைங்க. இந்த உலகத்தினுடைய நிலைமை இப்போ வந்து ஹோப்லெஸ் ஆயிருக்கு. இனி இந்த உலகம் தேராது. ஆகையால் இதன் மீது பற்று வைக்காதீங்க அப்படின்றார். எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வைக்கிறார். யாருக்காவது நோய் முத்தி போச்சு அப்படின்னா எல்லாரும் நம்பிக்கை இழந்துருவாங்க. அவ்வளோதான், இனி ஹோப் இல்லை. ஆகையால் மைண்ட் செட் பண்ணிப்பாங்க, அவங்க மீது இருக்கக்கூடிய பற்றை நீக்குவாங்க. அதுபோல் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றை நீக்கணும். எந்த பாவ காரியங்களையும் குழந்தைகள் செய்யக்கூடாது. நீங்கள் புண்ணியாத்மாக்கள் ஆகுவதற்காக இங்கே வந்திருக்கீங்க. எனக்கு புண்ணியாத்மாக்களின் மீது தான் அன்பு இருக்குது, பாவாத்மாக்களின் மீது இல்லை. புண்ணியாத்மாக்கள் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றார். நல்ல செயல் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பக்தியில் கூட நம்புகிறாங்க. அதனால்தான் தானம் புண்ணியம் எல்லாமே செய்கிறாங்க. அதனுடைய பலன் ஆக்சுவலி ட்ராமா தான் கொடுக்குது. எனக்கு வேறு வேலை இல்லையா, இந்த கர்ம கணக்கு பார்த்துட்டு அக்கௌண்டன்ட் வேலை தான் என்னுடைய வேலையா, அது ட்ராமா கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் பார்த்து கொடுக்குது எல்லாமே. ஏன்னா எல்லாமே ட்ராமாவில் பதிவாயிருக்கு அப்படின்றார். வரதானத்தில் பாபா மிகவும் சூக்ஷ்மமான எண்ணங்களுடைய பந்தனத்திலிருந்து கூட நீங்கள் விடுபட்டு இருந்தால்தான் அந்த உயர்ந்த ஸ்டேஜ் அனுபவம் செய்ய முடியும். பந்தனமற்ற ஆத்மா அப்படின்றது அனுபவம் செய்ய முடியும் அப்படின்றார். எவ்வளவு நீங்கள் பந்தனத்திலிருந்து விடுபடுறீங்களோ, பந்தனமற்றவர்களாக மாறுறீங்களோ, அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருப்பீங்க. ஆகையால் செக் பண்ணிக்கோங்க. எண்ணம், சொல் மற்றும் செயலில் சூக்ஷ்மத்தில் கூட எந்த ஒரு நூல் இழையும் மாட்டவில்லையா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவு வரக்கூடாது. உங்களுடைய தேகத்தினுடைய நினைவு கூட வரக்கூடாது. ஏன்னா தேகத்தினுடைய நினைவு வந்த உடனே தேகத்தினுடைய உறவுகள், பொருட்கள்,
அல்லது தேகத்தினுடைய உலகம் எல்லாமே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று தானாகவே வந்துட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த வரதானத்தை நினைவு வச்சுக்கோங்க. நான் நிர்பந்தன் ஆத்மா, நான் பந்தனமற்ற ஆத்மா, இப்படி ஒரு வரதானம் நமக்கு பாபா கொடுத்துருக்கிறார். அந்த நிலையில் இருந்து உலகத்தில் மாயையினுடைய வலையில் எல்லாரும் மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்கள விடுவிக்கிறதுக்கான சேவை செய்யுங்க அப்படின்றார். முரளியின் பாடல் ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தின் இந்த பாடலை கேட்டீர்கள். சிவாய நமக என்று சொல்கிறார்கள். சிவனின் பெயரை அடிக்கடி சொல்கிறார்கள். தினமும் சிவன் கோவிலுக்கு செல்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். புருஷோத்தம மாதமும் இருக்கிறது, புருஷோத்தம ஆண்டும் இருக்கிறது. ஆனால் இந்த சங்கம யுகம் புருஷோத்தம யுகம். புருஷோத்தமர்களாக, அதாவது உத்தம மனிதர்களாக ஆகக்கூடிய யுகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். உலகாய படிப்பின் மூலம் ஏதாவது உயர்ந்த பதவி அடைவார்கள் அல்லவா? இந்த லக்ஷ்மி நாராயணர் இந்த பதவியை எப்படி அடைந்தார்கள், உலகத்திற்கு எஜமானர்களாக எப்படி ஆனார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அமர்நாத்திற்கு கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள். எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் இங்கு மிக சில குழந்தைகளிடம்தான் உள்ளுக்குள் அதிக குஷி இருக்கிறது. அதாவது அங்கே கூட்டம் கூட்டமாக போகிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் இங்கே குழந்தைகள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் கூட குஷியாக இருக்க வேண்டும். நான் தந்தையினுடையவனாக ஆகிவிட்டேன் என்பதை மறந்துவிடக்கூடாது. மாயை அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. முழு நிச்சய புத்தி இல்லை, முழு போதை ஏறவில்லை என்று பாபா புரிந்து கொள்வார். நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தை என்று வேறு எந்த மனிதனும் கூற முடியாது. குழந்தைகள் பகவான் வந்து விட்டார் என்று சும்மா வெறுமனே சொல்லிவிடக் கூடாது. யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், கேலி செய்வார்கள். ஆகையால் 2 தந்தைகள் இருக்கிறார்கள் என்று புரிய வைக்க வேண்டும். முதலிலேயே பகவான் வந்து விட்டார் என்று வெளிப்படையாக சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் இன்றைய நாட்களில் தன்னை பகவான் என்று சொல்லிக் கொள்பவர்கள் நிறைய பேர் உருவாகிவிட்டார்கள். அனைவரும் தன்னை பகவானின் அவதாரம் என்று நினைக்கிறார்கள். எனவே யுக்தியாக 2 தந்தையின் இரகசியத்தை புரிய வைக்க வேண்டும். ஒருவர் எல்லைக்கு உட்பட்ட தந்தை, இன்னொருவர் எல்லையற்ற தந்தை. தந்தையின் பெயர் சிவன். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்றால் அவசியம் குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுத்திருக்க வேண்டும். சிவ ஜெயந்தியையும் கொண்டாடுகிறார்கள். அவர் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். அப்போது இந்த நரகம் அவசியம் அழிய வேண்டும். அதற்கான அடையாளம்தான் இந்த மகாபாரத யுத்தம். அதாவது பாபா சிவபாபாவுடைய அறிமுகத்தை யுக்தியாக எப்படி சொல்லணும்னு அழகாக புரிய வைக்கிறார். 2 தந்தைகளை பற்றி சொல்லுங்க. ஒருவர் எல்லைக்கு உட்பட்டவர், இன்னொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, அதை புரிய வைங்க. அவருடைய பெயர் சிவன் அப்படின்றது புரிய வைங்க. அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அப்படின்னு புரிய வைங்க. அப்போ அனைத்து ஆத்மாக்களின் தந்தைன்னு அவசியம் குழந்தைகளுக்கு ஆஸ்தி வந்து கொடுத்துருக்கணும் இல்லையா? அதனால் தானே சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அப்போ வந்து என்ன செய்திருப்பார்? சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்திருப்பார். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் அப்படின்னா இந்த நரகம் அவசியம் அழியணும் இல்லையா? அப்படின்றது அழகாக புரிய வைங்க. அதற்காகவே மகாபாரத போர் முன்னாடி இருக்குது, அதனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லுங்க. நாம் தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். அப்போது உயர்ந்த செயல், உயர்ந்த தர்மம் இருந்தது என்பதை இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அசுர வழியினால் தர்மமும் கீழானதாக, செயல்களும் கீழானதாக ஆகிவிட்டது. யார் வந்து இந்த ஞானத்தை கேட்கிறார்களோ அவர்கள் அசுரனிலிருந்து தேவதைகளாக ஆகிறார்கள்.
இந்த ஞானம் தேவதை ஆகுவதற்காகத்தான். 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைவதினால் தேவதைகளாக ஆவீர்கள். மற்றபடி அசுரர்கள் மற்றும் தேவதைகளுக்குள் எந்த யுத்தமும் நடக்கவில்லை. சில குழந்தைகள் தந்தையை நினைவு செய்ய முடியவில்லை, என்னுடைய புத்தி தமோ பிரதானமாக இருக்கிறது, அதனால்தான் நினைவு நிலைத்திருப்பதில்லை என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள். அதனால்தான் தலைகீழான காரியங்களையும் செய்து கொண்டே இருப்பார்கள். நல்ல நல்ல குழந்தைகளும் கூட முற்றிலும் நினைவு செய்வதில்லை, லட்சணங்கள் மாறுவதே இல்லை. ஆகையால் சேவையில் ஆர்வம் பொங்குவதில்லை. தந்தை கூறுகிறார், தேக சகிதமாக தேகத்தின் சம்பந்தங்களை கொன்றுவிடுங்கள், அதாவது மறந்துவிடுங்கள். புத்தியினால் மறந்துவிட வேண்டும். நீங்கள் என்னுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள், ஆகையால் இவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள். ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். யாருக்காவது நோய் முற்றிவிட்டால் மற்றவர்கள் இனி இவர் தேற மாட்டார் என்று நம்பிக்கை இழந்து விடுவார்கள். பிறகு அவர் மீதிருக்கும் பற்றையும் விட வேண்டியதாக இருக்கும். அதுபோல் இந்த உலகத்தின் நிலையும் நம்பிக்கையற்றதாக இருக்கிறது, ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறது. ஆகையால் இதன் மீது இருக்கும் பற்றை நீக்கிவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். எந்த பாவ காரியமும் செய்யக்கூடாது. கேட்காமல் எந்த பொருளையாவது எடுப்பது, சாப்பிடுவது, இதுவும் மிக மறைமுகமான பாவமாகும். அதாவது சென்டர்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆகையால் சென்டருக்குன்னு ரூல் இருக்குது. யார் இன்சார்ஜோ அவங்கள கேட்காம எந்த பொருளும் எடுக்கக்கூடாது, எந்த பொருளும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இங்கு மிக கடுமையான நியமம் இருக்கிறது. ஒரு முறை ஒரு சகோதரி மம்மாவுக்கு இந்த பால்கோவா செய்து கொண்டு போயிருக்காங்க. மம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லி கொண்டு போயிருக்காங்க. தூத் பேடா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அதுக்கப்புறம் மம்மா திருஷ்டி கொடுத்துட்டு சாப்பிடணும். அப்போ போலிதாதியை கேட்டுட்டு தானே செய்த அப்படின்னு அந்த சகோதரியை கேட்டிருக்காங்க. அதாவது இன்சார்ஜ் அப்போ போலிதாதி. அதுக்கு அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தானே மம்மா செய்த, அது கூட கேட்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மம்மா நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா ரூல் அப்படின்னா ரூல் தான். அதாவது கேட்காமலே நீங்கள் எதையும் எடுத்து உங்கள் விருப்பப்படி செய்யக்கூடாது. ஏன்னா 4 பேர் இருக்காங்க, 40 பேர் ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக தான் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு புரிய வச்சுருக்காங்க. பாபா வீடு நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு வரவங்க கூட எந்த பொருளையும் டச் பண்ணக்கூடாது, கேட்காமலே எதையுமே எடுக்கக்கூடாது. அது ரூல். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணால் யாருக்குமே பிரச்சனை இருக்காது. எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக நல்லா போயிட்டுருக்கும். ஏன்னா பாபா ரொம்ப சூக்ஷ்மத்தில் கொண்டு போகிறார். ஏன் கேட்காமல ஒரு பொருள் எடுக்கக்கூடாது? ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு கத்திரிக்கோல் ஆஃபீஸ் ரூமில் யாரோ ஒரு மாதாஜியோ ஒரு பிரதரோ கத்திரிக்கோல் தேவைப்படும், சேவைக்காக தான் அதை எடுப்பாங்க. அது வேறு எங்கேயோ வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு. அடுத்த நாள் ஆஃபீஸில் கத்திரிக்கோல் அப்போ ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது. அப்போ தேடுறாங்க கத்திரிக்கோல் இல்லை, இங்கே அங்கேன்னு சொல்லி ரொம்ப அர்ஜென்ட்டு. அப்போ ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸோ வேறு கத்திரிக்கோல் வர வரைக்கும் அவங்க டைம் வேஸ்ட்டு, எண்ணங்கள் வேஸ்ட்டு. அப்போது அவங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு, எண்ணங்கள் வேஸ்ட் ஆகிறதுக்கு என்னுடைய கேர்லெஸ்னஸ் தான் காரணம் அப்படின்றது பாபா எப்போவுமே சொல்வார். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு ராஜா ஆகணும்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம கவனம் கொடுக்கணும் அப்படின்றத பாபாவுடைய நோக்கம். யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரில, எங்கே வச்சாங்கன்னு தெரில அப்படின்னால அது ஒரு சாபம் மாதிரி தானே, ஆசீர்வாதம் இல்லை தானே. அதனால நம்முடைய செயல்கள் மீது நமக்கு மிகுந்த எச்சரிக்கை இருக்கணும். இங்கு மிக கடுமையான நியமம் இருக்கிறது. பாவம் செய்துவிட்டு சொல்லாமல் இருந்தால் பாவங்கள் அதிகரித்து கொண்டே போகும். இங்கு குழந்தைகளாகிய நீங்கள் புண்ணிய ஆத்மாக்களாக ஆக வேண்டும். அதாவது எனக்கு புண்ணிய ஆத்மாக்கள் மீது தான் அன்பு இருக்குன்னா எனக்கு புண்ணிய ஆத்மாக்கள் பிடிக்கும், பாவ ஆத்மாக்கள் பிடிக்காது. நல்ல செயல் செய்வதால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை பக்தி மார்க்கத்திலும் அறிவார்கள்.
அதனால்தான் தானம் புண்ணியம் போன்ற நல்ல காரியங்கள் செய்கிறார்கள் அல்லவா? பலன் கொடுப்பது டிராமாதான், இருந்தாலும் நல்ல செயல்களின் பலனாக பகவான் நல்லதையே கொடுப்பார் என்று சொல்கிறார்கள். நான் இந்த வேலையை மட்டுமா செய்வேன் என்று தந்தை கேட்கிறார். அதாவது கர்ம பலன் கொடுப்பது மட்டும்தான் என் வேலையா, என் தொழிலா, வேற எந்த வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறார். கர்மத்தினுடைய பலன் ஆக்சுவலி டிராமா தான் கொடுக்குது. ஆனால் அந்த ஞானம் கொடுப்பதற்கு தந்தை வரவேண்டியதாக இருக்கிறது. மற்றபடி அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் ஞான மார்க்கத்தில் இருக்காது. ஞான மார்க்கம் என்றாலே படிப்பு. ஆசிரியர் யார் மீதும் கருணை காட்ட மாட்டார். ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். தந்தை ஸ்ரீமத் கொடுக்கிறார் என்றால் அதன்படி நடக்க வேண்டும் அல்லவா? ஆனால் தன்னுடைய வழிப்படி நடக்கின்ற காரணத்தினால் எந்த சேவையையும் செய்வதில்லை. குழந்தைகள் முற்றிலும் புண்ணியாத்மாவாக ஆக வேண்டும். கொஞ்சம் கூட எந்த பாவமும் செய்யக்கூடாது. சில குழந்தைகள் தான் செய்த பாவத்தை சொல்வதே இல்லை. அவர்கள் ஒருபோதும் உயர்ந்த பதவி அடைய மாட்டார்கள் என்று தந்தை கூறுகிறார். முழு உலகத்தையும் புத்தியினால் மறக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மூங்கில் காடு தீப்பற்றி எரிந்தே ஆக வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இல்லையென்றால் இவ்வளவு மனிதர்கள் எப்படி இறப்பார்கள்? இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று இருக்க வேண்டும். தூய்மையான உலகம் என்று சத்யுகத்தை சொல்லலாம். இந்த லக்ஷ்மி நாராயணர் தான் தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்தவிதமான பெரிய அல்லது சூக்ஷ்மமான பாவமும் செய்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனம் வைக்க வேண்டும். ஒருபோதும் எந்த பொருளையும் மறைத்து எடுத்துவிடக்கூடாது. பேராசை பற்றில் இருந்து கூட எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், சத்தியநாசம், அதாவது முழுமையாக அழிவை ஏற்படுத்தக்கூடிய அசுத்த அகங்காரத்தை தியாகம் செய்ய வேண்டும். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வரக்கூடாது. இந்த முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், சூட்ச்ம எண்ணங்களின் பந்தனத்தில் இருந்தும் விடுபட்டு உயர்ந்த நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய பந்தனமற்றவர் ஆகுங்கள். குழந்தைகள் எந்த அளவு பந்தனமற்றவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவு உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்க முடியும். ஆகையால் எண்ணம், சொல் மற்றும் செயலில் சூட்ச்மத்தில் ஏதாவது நூல் இழை கூட மாட்டவில்லை தானே என்று சோதனை செய்யுங்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வரக்கூடாது. தன்னுடைய தேகம் நினைவில் வந்தது என்றால் தேகத்துடன் தேகத்தின் சம்பந்தம், பொருட்கள், உலகம் ஆகிய அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக நினைவில் வந்துவிடும். நான் பந்தனமற்றவன். இந்த வரதானத்தை நினைவில் வைத்து முழு உலகத்தை மாயாவின் வலையிலிருந்து விடுவிக்கும் சேவை செய்யுங்கள். ஸ்லோகன், ஆத்ம அபிமானி நிலை மூலம் உடல் மற்றும் மனதின் குழப்பத்தை முடிக்கக்கூடியவர்தான் அசையாத நிலையில் இருப்பவர்கள். ஓம் சாந்தி.